எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கான வீடியோ நம்மளோட கெஸ்ட் ஹவுஸில் அடுத்தபடியாக என்ன மாதிரியான வேலைகள் நடக்குது அப்படின்றத ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். வாங்க நம்ம எல்லாத்தையும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த வீடியோவில் நீங்கள் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கான ஃபவுண்டேஷன் எப்படி போடுறது, அதுக்கப்புறம் அந்த பில்லரு, மேலே இருக்க கூரை, சைடில் இருக்கிற வாலு, ஜன்னல் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. Actually, I don't need. இப்போ ஜன்னலெல்லாம் வச்சாச்சு. ஜன்னலுக்கு மேலே நம்ம எப்படி செவுரு எழுப்ப போகிறோம் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். பொதுவாக ஜன்னலுக்கு மேலே இருக்க கேப்பில் கான்க்ரீட் லிண்டல் போடுவாங்க. அந்த மாதிரி லிண்டல் இல்லைன்னா ஒரு கடப்பாக்கல் போடலாம். எவ்வளோ லோடு மேலே தாங்க போதோ அதை பொறுத்த மாதிரி நம்ம அதுக்கான லிண்டல் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம உடன் பீம்ஸ் தான் அங்கே கொடுக்க போகிறோம் லிண்டலுக்கு பதில். நம்மளோட ஜன்னலை விட 2 அடி அகலமாக நம்மளோட கட்டைகளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். என்னோடய செவரு 9 இன்ச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி 3 கட்டைகளை நான் வச்சுக்கிறேன். ஒவ்வொரு கட்டையும் 3 இன்ச்சு சைஸில் இருக்குது. அதனால் 9 இன்ச்சுக்கு அந்த கட்டைகளே சரியாக போயிடும். அதுக்கப்புறம் அந்த 3 கட்டைகளையும் இழைக்கிறதுக்கு ஒரு சின்ன கட்டை வச்சு ஆணியை வச்சு நம்ம அடிச்சுக்க போகிறோம். Kecap. Ani pak, enggak pak, ed pak. Enak kata-kata. Enak kata-kata. Enak kata-kata. Lihat pakai mata kata-kata ni. Sini kata-kata. It's not that yet. Yeah, you're right. I like to put it here. Okay. This is what we are going to do. Now we are going to put mud here. Okay. லிண்டலுக்கான கட்டைகள் கரெக்டாக அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் வச்சு சைஸ் பார்த்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம மண்ணை வச்சு அடிச்சிட போகிறோம். இப்போ நம்ம பண்ணுறது காபு. மண்ணில் நம்ம கட்டக்கூடிய செவரு, காபு, ரேம்டெர்த்து, அடோபு, வாட்டர் அண்ட் டாப்னு நிறைய முறையில் நம்ம கட்டலாம். இன்றைக்கி நம்ம காப் அந்த முறையை பயன்படுத்த போகிறோம். இதில் வைக்கோல் போட்டு மண்ணை நல்லா மெரிச்சிட்டு ஒரு உருண்டைகளாக சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து அந்த உருண்டைகளை கொண்டு போய் அந்த லிண்டல் மேலே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அமுக்கிட்டு வந்துருப்போம். இதுதான் காப் மெத்தட். நம்ம மண்ணை எந்த அளவுக்கு மிதிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த கலவை ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இந்த வீடியோவை கொஞ்சம் நல்லா கூர்மையாக பாருங்கள். மண் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். முதல்ல மண்ணை நம்ம போட்டு மெரிக்கும்போது தார்பாலின் கூட நல்லாவே ஒட்டியிருக்கும். நம்ம கையிலையும் கால்லையும் நிறையவே ஒட்டும். ஆனால் இந்த வைக்கோலை போட்டு மிதித்து திருப்பி வர அதில் சப்பாத்தி மாவு எப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் கையில் ஒட்டாமல் நல்லா வருதோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண் மாறி வரும். மண்ணில் வீடு கட்டும்போது இன்னொரு விஷயத்தை நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். ஒரு செவரு வச்சுட்டு ரொம்ப நாள் கழித்து இன்னொரு செவரு அது மேலே வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்த நல்லா நினச்சிட்டு சேறு போட்டு நல்லா குழப்பிட்டு அதுக்கப்புறமா தான் அது மேலே புது செவரு வைக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல கொஞ்சமாச்சும் பாண்டிங் கிடைக்கும். காஞ்சி போயிருக்க செவரு மேலே நேராக கொண்டு போய் நம்ம மண்ணோ காபோ ஏதோ போட்டு லைட்டாக அமுக்கிட்டு வச்சுட்டு வந்தோம்னா அதுக்கு இடத்துல ஏர் கேப் இருக்கும். அதனால் ஈஸியாக கிராக் வர ஆரம்பிக்கும்.
அந்த பாண்டிங்கும் இருக்காது. ஒரு லேயர் மேலே இன்னொரு லேயருக்கான பாண்டிங் கண்டிப்பாக கிடைக்காது. அதனால இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து இந்த மாதிரி நீங்கள் கட்ட போகிறீங்கன்னா இந்த ஒரு சிம்பிள் டெக்னிக்கை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த டெக்னிக் வந்து பானை செய்யும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது முதல்ல ஒரு டீ கப் பண்ணுறோன்னா டீ கப் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அதில் ஹேண்டில் வந்து ஓட்டுவாங்க. அந்த மாதிரி ஹேண்டில் ஒட்டும்போது அந்த ஒட்டக்கூடிய இடத்துல வந்து ஸ்லிப்புன்னு ஒரு விஷயத்தை தடவாங்க. அதாவது இருக்கிற மண்ணையே நல்லா தண்ணி போட்டு குழச்சி குழன்னு எடுத்து அதை தடவுவாங்க. அதுக்கு மேலே தான் அந்த ஹேண்டிலை வச்சு ஒட்டுவாங்க. அப்படி ஒட்டினா மட்டும்தான் அந்த ஹேண்டில் அந்த டீ கப்போடு ஒட்டியிருக்கும். இல்லைன்னா ஹேண்டில் தனியாக வந்துடும். ஸோ அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கே பண்ணுறோம். முதல்ல தண்ணி போட்டு செவுரை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் குழன்னு நம்ம மண்ணை குழப்பி அதை போட்டுட்டு ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்மளோட காபை எடுத்து நம்ம வைக்கிறோம். இதே கான்செப்ட் தான் அங்கே இருக்கிற மரங்களுக்கும் அடிப்படையாக இருக்கும். அங்கே இருக்கிற சவுக்கு மரம் தெரியும் உங்களுக்கு. அந்த கொம்பு மேலே வந்து ரொம்ப வழவழப்பாக இருக்கும், எதுவுமே ஒட்டாது. அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம சேறு போட்டு குழப்பிட்டு அதுக்கு மேலே நம்ம மண்ணை வச்சு அமுக்கணுன்னா நல்ல பாண்டிங் கிடைக்கும். இல்லைனா அந்த இடத்துல ஏர் கிராக் வந்து மண் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நான் இந்த மாதிரியான வீடியோக்கள் போட்டு இந்த சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்கான காரணம், எல்லாருக்குமே வந்து ஒரு இடத்துல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எப்படி. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், எல்லாருக்குமே வந்து போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வீடியோ போடுறோம். ரீசெண்டாக ஒரு கமெண்ட் நான் படிச்சிருந்தேன். ஒரு அம்மா போட்டிருந்தாங்க, ஒரு 4-5 கமெண்ட் தொடர்ச்சியாக போட்டிருந்தாங்க ஒரு வீடியோவில். ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன போட்டிருந்தாங்கன்னா, நானும் தான் வந்து ஃபுட் ஃபாரஸ்ட் வச்சுருக்கேன், உங்களை மாதிரி வீடியோ போட்டு எல்லாருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலையே அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா அடுத்த கமெண்ட் வந்து, இவங்களோட வீடியோஸ்லாம் யாரும் பார்க்காதீங்க, லைக் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க, அப்படி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தான் காசு போகும், நீங்கள் ஏன் வந்து உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு காசு அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதே போல் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எதுக்காக வீடியோ போடுறீங்க, நீங்கள் உங்களோட ஃபார்ம் வச்சுக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களோட தனிப்பட்ட முறையாக வச்சுக்க வேண்டியது தானே, எதுக்காக நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து வீடியோ போடுறதுக்கான காரணம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வருது, எல்லாருக்கும் வந்து ஈஸியாக போய் சேர மாட்டேங்குது. நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு யாருக்காவது நம்ம சொன்னோன்னா, நீ முதல்ல பண்ணி காமிச்சிட்டு அப்புறமா அடுத்தவங்களுக்கு சொல்லு அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோ போட ஆரம்பித்தோன்னா, நான் பண்ணிகிட்ருக்கேன், இது பண்ணுறது ரொம்பவே சிம்பிள், ஒரே ஆளாகவே பண்ணலாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே போய் சேரும். எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த பார்த்தா தான் ரொம்ப ஈஸியாக நம்புவாங்க. அதனால அவங்க பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கணும்னு தான் இது எல்லாமே நம்ம டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த அம்மா சொன்ன மாதிரி காசுக்காக தான் நாங்கள் வீடியோ போடுறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக யூடியூப்பில் சம்பாதிக்கலாங்க. நிறைய பிராண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம போனோன்னா ரொம்ப சீக்கிரமாகவே காசு சம்பாரிச்சிடலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் காசு சம்பாதிக்கணும்னா அதை பண்ணிடலாம். நாங்கள் வந்து அந்த மாதிரி பண்ண வேண்டாம், நமக்கு வந்து நேச்சுரலாக ஆர்கானிக்காக எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம எடுத்து ஒரு 3 மாதம் 4 மாதம் வெயிட் பண்ணி அந்த கம்ப்ளீட்டாக பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வீடியோஸ் போடுறோம். நாங்கள் இந்த வாழ்வியலுக்கு வந்ததுக்கான காரணம், நம்மக்கிட்ட எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் சந்தோஷன்றது நிம்மதியும் வந்து கிடைக்காது. ஆனால் நம்ம இயற்கையோட பக்கத்தில் இருந்தோன்னா கட்டாயமாக நம்ம நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம். அந்த ஒரு லைஃப் ஸ்டைலை எல்லாருக்குமே பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கும் இந்த மாதிரி நம்மளாலையும் பண்ண முடியும், ஒரு தன்னம்பிக்கை வரணும், அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் மெயினாக சேனல் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். சேனல் இப்போ மானிட்டைஸ் ஆகிருக்கு, அதிலிருந்து வருமானமும் வருது. அது வந்து இல்லைன்னு சொல்லி யாராலையுமே இருக்க முடியாது. எந்த ஒரு தொழிலோ ஒரு ஃபார்மிங்கோ ஏதோ ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கும் போது முதல் 2 வருஷம் 3 வருஷம் அதிலிருந்து நம்ம வருமானம் எதிர்பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறமா அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருமானம் எடுத்து தான் அடுத்த தொழிலை கண்டினியூ பண்ணணும். அதில் மட்டும் நாங்கள் எப்பயுமே முடிவோடு இருக்கோம். அதே போல் தான் எங்களோட ஃபார்மும் முதல் 3 வருஷம் எங்கள் கை காசை வச்சு நாங்கள் வந்து செலவு பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக முயல் கறி, முயல் எண்ணெய், அதுக்கப்புறம் சோப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் சேல் பண்ண ஆரம்பித்து நம்ம ஃபார்ம்லேருந்தே நம்ம வருமானம் பார்க்க ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ யூடியூப்லேருந்து வருமானமும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்மில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எங்களுக்கு சோர்ஸாக இருக்குங்க. ஒரு விவசாயி தான் உருவாக்குற ஒரு பொருளை அதை நேரடியாக கஸ்டமர்கிட்ட விற்று அதை மதிப்பு கூட்டி விற்றா நல்ல லாபமாக இருக்கும். அதை விட்டுட்டு அரிசியாக விற்காமல் நெல்லாக விற்றோம்னா நஷ்டத்தில் தான் போகும். அதனால் இந்த வீடியோஸ் பார்க்குற எந்த ஒரு விவசாயிக்கும் உங்களோட பொருளை நேரடியாக ஒரு கஸ்டமருக்கு கொடுக்க பாருங்கள். எங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது உங்களை அறியாமலே உங்களோட மனசில் ஒரு விதையை நாங்கள் விதைக்கிறோம். இதை மாதிரியான லைஃப் ஸ்டைல் கட்டாயமாக வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் யார் வேணால் வாழலாம் அப்படின்ற ஒரு விதையை உங்கள் மனசில் ஆழ் மனசில் நாங்கள் விதைக்கிறோம். ஒரு நாள் அந்த விதை மரமாகும், நீங்களும் ஒரு நாள் இந்த மாதிரி நிம்மதியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு மாறுவீங்க கட்டாயமாக. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் தொடர்ச்சியாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம்.
இந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவான எஃபெக்டா, ஒரு நெகட்டிவான எஃபெக்டா, இல்லை வேஸ்ட் ஆஃப் டைமா, என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க எங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது. மறக்காமல் நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு ஒரு கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. இந்த லைஃப் ஸ்டைலில் நாங்கள் ரொம்பவே கஷ்டப்படுறோம் நிறைய பேர் நினைக்கிறீங்க. அந்த மாதிரி இல்லை. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமான வேலைகளை தொடர்ச்சியாக நம்ம செய்கிறதுனால அது பெரிய கஷ்டமாக இல்லை. எங்களோட இஷ்டப்பட்டு தான் இந்த வேலைகள் எல்லாமே நடக்குது. உங்களோட தொடர்ச்சியான சப்போர்ட்டுக்கு ரொம்பவே சந்தோஷம் அண்ட் நன்றி. ஒரு விஷயத்தை ஒரு டெட்லைனுக்குள்ளே முடிக்கணும்னு ஸ்ட்ரெஸ் எடுத்து வேக வேகமாக செய்யாமல் பொறுமையாக எங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட வேலைகளை செஞ்சுட்டே இருக்கும். இந்த கெஸ்ட் ஹவுஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் ஆகுது. உங்கள் எல்லோரையும் சந்திக்கிற நாள் விரைவிலே இருக்குது. அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.